தன் சிறந்த சிஷ்யன் ஒருவனின் வீரத்தை தலை சிறந்த பிற வீரர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எந்த குருவுக்குத்தான் பெருமை இருக்காது? உங்களை பொறுத்தவரை வில்லும் அம்பும் ஒரு போர்க்கருவி. ஆனால் அர்ஜுனனை பொறுத்தவரை அது அவனுள் ஒரு பகுதி. அவன் எய்யும் அம்புகள் எல்லாம் அவன் உயிரில் ஒரு பகுதி. நாமே நேரடியாக சென்று ஒருவனை தாக்கினால் எப்படி தாக்குவோமோ அப்படித்தான் அவன் உயிரின் அங்கங்களாக அவருடைய அம்புகளும் அஸ்திரங்களும் பாய்கிறது. அவன் வில் பயிற்சி செய்வதே ஒரு தவம்தான். அவன் ஒவ்வொரு அம்பை எய்யும் பொழுதும் அவன் உயிரில் ஒரு பகுதியையே எய்கிறான். அந்த அளவுக்கு தனுர் வேகத்தை தன்னுள் ஆழ்ந்து உணர்ந்து இருக்கிறார். அத்தோடு வனவாசத்தில் இருந்த பொழுது அவன் மேற்கொண்ட தவத்தின் வலிமையும் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிகளும் ஒன்று சேர்ந்ததால் அவன் அம்பு எல்லாம் அழிவை கொடுக்கும் மகா ஆயுதங்களாக மாறி பாய்கிறது. நமக்கு எதிராக அவன் பாது